10 நிமிஷத்துல ரொம்ப ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்யணும் பார்க்கலாமா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ ஒரு வடசட்டி வச்சு ஆயில் ஊத்திருங்க. ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 3 வரமிளகாய் உடச்சு வச்சிருக்கேன். இப்ப இதோட சேர்த்துக்கலாம். ஏன் காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 மிளகாய் தான் எடுத்து வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கீரை பொரியல் அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்குங்க. அடுத்துதான் மணத்தக்காளி பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். சோ இப்ப இதுல நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட கலர் மாறாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா மஞ்சள் பொடி நான் இதோட சேர்த்துக்கிறேன். பொதுவா இந்த மணத்தக்காளி கீரை பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறக்காம அடுப்பு லோ ஃப்ளேம் வைங்க, இல்லைன்னா அடிபிடிச்சிடும். சோ இப்ப இந்த கீரையிலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா? சோ இப்ப நான் கொஞ்சமா தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 1/4 டம்ளர் மட்டும் பாத்தீங்கன்னா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஃபைனலா கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் டச்சா பாத்தீங்கன்னா தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். ஹெல்தியான மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிருங்க. பாய்.